Welcome to my YouTube channel. This video will be sponsored by SB Digital Marketing. திருவண்ணாமலையில் கம்பெனி வந்துட்டு லொக்கேட் ஆகியிருக்கு. டிஜிட்டல் கோர்சஸ் வந்து நிறைய அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு தேவையானதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ரெஃபரல் இன்கமும் இருக்குது. 24/7 சப்போர்ட்டும் இருக்குது. நீங்கள் டீட்டெயில்ஸ் வேணும்னா இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி ரொம்ப சிம்பிள் அண்ட் டேஸ்டியான கொத்தமல்லி சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு 2 நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாம். ரொம்ப சிம்பிளானது தான். ஃபஸ்ட்டு எண்ணெய் கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க. அப்புறம் வெங்காயம் வந்துட்டு வதக்கிக்கோங்க. சின்ன வெங்காயம் இல்லைனாலும் பரவாயில்ல, பெருசு ஒரு அரை கட் பண்ணி போட்டு வதக்கிக்கோங்க. நல்லா வணங்கட்டும். அதுக்கப்புறம் இஞ்சி சும்மா கொஞ்சமாக போட்டுக்கோங்க. நான் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, அந்த அளவு போட்டுக்கோங்க. அடுத்து பூண்டு. அடுத்து வந்துட்டு எந்த ஒரு மசாலாஸும் இதுக்கு தேவையில்லை. பச்சை மிளகா போட்டாலும் சரி, இல்லை நீங்கள் காஞ்ச மிளகா போட்டாலும் சரி. பச்சை மிளகா ஒரு 3 போட்டுக்கலாம். அடுத்து நம்ம கட் பண்ணி வச்சு க்ளீன் பண்ணி வச்சுருந்தா கொத்தமல்லி தலை வந்து போட்டுக்கலாம். இது நேற்று வாங்கினது, இன்றைக்கி வாங்கினது ஃப்ரெஷ்ஷாக, அதையுமே சேர்த்து போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா அது வந்துட்டு கீழே வந்து அடி பிடிக்கிற அளவுக்கு நல்லா வதங்கணும். அப்போ தான் வந்துட்டு அதில் பச்சை வாசம் அடிக்காமல் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா வணங்குங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். நல்லா கிண்டி விடுங்க. நான் வீடியோவில் காமிச்சிருக்கேன் பார்த்தீங்களா, அந்த அளவுக்கு நல்லா வந்து வணக்கிக்கோங்க. வணக்கிட்டு அதை ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கோங்க. அது ஆறட்டும் நல்லா. அதுக்கு பிறகு வந்து நம்ம வந்து அரைச்சிக்கலாம். அது ஆறத்துக்குள்ளே நம்ம இன்னொன்று ரெடி பண்ணிடலாம். இந்த அளவுக்கு வணங்கின பிறகு நம்ம வந்து இதை வந்து ஒரு தட்டில் மாற்றி ஆற வச்சிடலாம். நல்லா ஆறட்டும். அதுக்கப்புறம் நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம இன்னொன்று பண்ண வேண்டியது இருக்குது. வாஷ் பண்ணிவிட்டு வாங்க. வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு பேன் வச்சுக்கோங்க. பேன் வச்சுட்டு அதில் வந்து கடலைப்பருப்பும் உளுத்தம்பருப்பும் உங்களுக்கு டேஸ்ட்டுக்கே தேவையான மாதிரியும், உங்களோட மெம்பர்ஸ் வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்றதுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் வந்து போட்டுக்கோங்க. இது போட்டிங்கன்னா டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் கொஞ்சமாக புளி வந்து ஆட் பண்ணிக்கோங்க. புளி போட சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும் இந்த கொத்தமல்லி சட்னி. கொஞ்சமாக புளி போட்டுக்கோங்க. புளி போட்டு ஒரு 2 நிமிஷம் வதக்குங்க. இங்கே பாருங்கள், இப்படி எடுத்து போட்டால் அந்த சவுண்டு வரணும். அதுதான் வந்து வணங்கியிருக்கு அப்படின்ட்டு அர்த்தம். அதை ஃபஸ்ட்டு வந்து மிக்சியில் வந்து போட்டு அரைச்சிக்கலாம், ஆறட்டும். அதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். ஆறிடுச்சு. மிக்சியில் போட்டு இது ஃபஸ்ட்டு அரைச்சிடுங்க. ஏன்னா இது வந்து அரையாது. அதனால் ஃபஸ்ட்டு இதை போட்டு அரைச்சி பாருங்கள், குறைன்னு வந்திருக்கு. அதுக்கப்புறம் நம்ம வந்து இது பண்ண மசாலாஸ் எடுத்து போட்டு அதையும் சேர்த்து கிரைண்ட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், கிரைண்ட் பண்ணி எடுத்து வந்திருக்கேன். இப்போ கொஞ்சமாக உப்பு, தண்ணி வேணும்னா சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கெட்டியாக வேணும்னா கெட்டியாக அரைச்சிக்கோங்க. இல்லை தண்ணி மாதிரி சாப்பிடுங்கன்னா தண்ணி மாதிரி அரைச்சிக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட கொத்தமல்லி சட்னி வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து சர்வ் பண்ணலாம். இல்லை தாளிக்கணும்னு நினைக்கிறீங்க, தாளிச்சிக்கலாம். இப்போ டயட்டில் இருக்கீங்க அப்படின்லாம் ஆயில் போட தேவையில்லை. இதெல்லாம் தாளிக்கவே தேவையில்லை. சட்னினா என்ன, சட்னி ரெடி பண்ணுறதுனால தான் அதுக்கு பேர் சட்னின்னு வந்துச்சு. அடுப்பு இல்லாமல் இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் நம்ம வணக்கிறது இதெல்லாம் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறோம். தேங்க்யூ கைஸ். Subscribe my channel.